இப்போ நம்ம பார்க்குறது வந்து பிரவீன் பூர்வா அதில் உங்களுக்கு வரக்கூடியது 15 மார்க்ஸ்க்கு வரும். உங்களுக்கு பேப்பர் 2ல் வரும். ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களா வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் அதை இமீடியட்டாக படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஞானஸ்ரீ ஷாக்கா கே அந்நிய கவியோங் பர் பிரகாஷ் டாலியே. ஸோ இந்த இதில் ஞானஸ்ரீ ஷாக்கான்றதில் மற்ற கவிஞர்களுடைய தாட்ஸ் என்ன, எந்தளவுக்கு அவங்களுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் என்னென்னா பிரஸ்தாவனா ஞானஸ்ரீ ஷாக்கா கே பிரமுக கவி யாருன்னா கபீர் தாஸ். ஏற்கனவே இதை வந்து இந்த லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ மெயின் இதனுடைய முக்கியமான கவிஞர் யாருன்னு மெயின் கவிஞர் யாருன்னா கபீர் தாஸ் தான். இஸ் ஷாக்கா கே और भी பிரசித்த கவிதே. ஸோ இதனுடைய மிக சிறந்த கவிஞர் யாருன்னு பார்த்தோன்னா கபீர்தாஸ் தான். உன் கவியோं का विवरण நீச்சே தியா ஜாத்தா. ஸோ இதில் வேறு இன்னும் வந்து நிறைய கவிஞர்கள் இதில் வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களோட பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸாக நீச்சே தியா கயா கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒருத்தரோட கவிஞரை பற்றியும் அவங்களுடைய பங்கு இதில் என்ன அப்படின்றது நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரைதாஸ். ஏ ராமானந்த் கே 12 சிஷ்யோं में एक थे. அவர் ராமானந்தனுடைய 12 சீடர்களில் 12 அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, அவங்கள இவர் ஒருத்தர். சமார் ஜாதிக்கு தே. அவர் தாழ்ந்த வகுப்பினை சேர்ந்தவர். சமார் என்ற ஜாதி கேஸ்ட், அதோடைய கேஸ்ட் நேம் அது. ஸோ அந்த ஜாதியை சேர்ந்தவர். காஷி மேம் ரஹனே வாலே தே. அவர் எங்கே இருக்காரு, காசியில் இருக்கிறாரு. இன்கே நீதி அவர் பக்தி சம்பந்தி பத் மில்தே ஹே. ஸோ இவருடைய நீதினா அறம் நூல்கள் சொல்லுவாங்க இல்லையா, அறம் மற்றும் பக்தி சம்பந்தமான பத்துனா அந்த அத்தியாயம் பகுதி அப்படின்னு சொல்கிறது, அது எல்லாமே நமக்கு வந்து கிடச்சிருக்கான். மக்கர் ஆனால் இன்கா லிக்கா கோயி கிரந்த் நஹி மில்தா. ஆனால் இவர் எழுத ஒரு சில புத்தகங்கள் கோயி கிரந்த்னா ஒரு சில புக்ஸ் வந்து இன்னும் நமக்கு கிடைக்கல, நஹி மில்தா கிடைக்கல. ஆதி குரு கிரந்த் சாஹிப் மேம் ரைதாஸ் கே 40 பத் பி ஹை. மொத்தமாக குரு கிரந்த் சாஹிப் மேம், ஸோ அதில் ரைதாஸ்க்கு வந்து மொத்தம் 40 பதிவுகள் இருக்குது, பகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய இதில் குரு கிரந்த் சாஹிப்பில். நெக்ஸ்ட்டு குரு நானக் லாகூர் ஜிலே கே தில்வாடி நாமக் காவ் மேம். ஸோ இது வந்து ஒரு வில்லேஜினுடைய பேர், அதாவது லாஹோரி ஜில்லாவில் தில்வாடின்ற பேருடைய ஒரு வில்லேஜில் தான் சம்மத் 1526 மேம் குரு நானக் கா ஜன்ம ஹுவா, அந்த இடத்துல பிறந்தார். பச்சுபன் மேம் கி சைல்டுஹுட்ல இருந்தே நானக் சாது ஸ்வபாவ் கேட்டே, ரொம்ப இன்னோசென்ட்டாக ரொம்ப அமைதியாக இருக்கிறவர், அதுதான் சாது ஸ்வபாவ். ஸ்கூல் மேம் சுப் பைத்தே ரஹே. அவர் எப்பவுமே ஸ்கூலில் அமைதியாக உட்காந்துருப்பார். சப் மௌலவி குச் பூச்சதே. அப்போ சப் மௌலவினா அது குரு இருக்கிறார் இல்லையா, டீச்சர். குச் பூச்சதே கேட்கும்போது நானக் மாத்திர அந்த குரு நானக் மட்டும் அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாள் பயத்தில். நானக்கா விவா, அவருடைய மேரேஜ் வந்து சுலகனி நாம கன்யாசி ஹுவா. ஸோ சுலகனின்றவங்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. தோ பச்சே பி ஹுயி, அவருக்கு 2 குழந்தைகளும் இருக்குது. ஃபிர் பி இருந்தாலும் நானக் கர் பரிவார் சோட்டுக்கர். ஆனால் நானக் என்ன பண்ணுறாரு, தன்னோட ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு நிக்கல் கையே வெளியே வந்துடுறாரு. இன்ஹோனே பஹூத் தூர் தக் பிரமன் கியா. அவர் வந்து வெளியே வந்துட்டு ரொம்ப தூரம் வரைக்கும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறாரு. பிரம்மன் அப்படின்னு ட்ராவல் பண்ணுறாரு. நானக் பி அபட் வியக்தி தே. நானக்கும் வந்து அபட்னா படிப்பறிவு இல்லாதவர், இல்லிட்ரேட், படிப்பறிவு இல்லாத ஒரு பர்சன் தான். இன்ஹோனே ஜோ கீத் காயே வே சப் குரு கிரந்த் சாஹிப் சங்குருத் ஹை. இவர் வந்து எந்த பாடல்கள்லாம் பாடியிருக்கிறாரோ, கீத் காயே ஜோ கீத், எந்த பாடலை பாடியிருக்கிறாரோ, வே சப் அவை எல்லாமே குரு கிரந்த் சாஹிப் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் சங்குருஹித் ஹை, ஒரு கலெக்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க, ஒரு தொகுப்பாக கொடுத்துருக்காங்க. சிக்க சம்பிரதாயக்கே ஆதி குரு தே. இது வந்து சீக்கிய சம்பிரதாயம் சொல்லல, அதனுடைய மெயின் இதுவாக இதுதான் இருந்தது. சீக்கிய சம்பிரதாயக்கே ஆதி குரு தே. இது சீக்கிய சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பகுதியாக இது இருந்துச்சு, ஃபாலோவிங்காக இதுதான் இருந்துச்சு. இந்த கலெக்ஷன்ஸ், இந்த புத்தகங்கள் வந்து இருந்துச்சு. அதுதான் ஆதி குருனா இது எல்லாவற்றுக்கும் அதுதான் மெயின் தொகுப்பாக இருந்துச்சு. தர்மதாஸ் ஜாதிக்கு வேஷ்யத்தே. அவர் வேஷ்யன்ற ஜாதியை சேர்ந்தவர். கபீர்தாஸ்கே சிஷ்யத்தே. அவர் கபீர்தாஸுடைய சீடர்களில் ஒருவரும் கூட. கபீர்கே மர்னேகே பாத், அதாவது கபீர்தாஸ் இறந்த பிறகு உன்கா ஸ்தான், அவருடைய இடத்த தர்மதாஸ்கோ மிலா, தர்மதாஸ்க்கு கிடைச்சிது.
கபீர்தாஸ் கி கத்தி பர் தர்மதாஸ் 20 साल तक रहे. அதாவது கபீர்தாஸனுடைய இடத்துல சிம்மாசனத்தில், கத்தினா சிம்மாசனத்தில், தர்மதாஸ் எத்தனை வருஷம் 20 இயர்ஸ் வந்து அந்த இடத்துல இருந்தார். இன்கி சப்தாவளி கா படா ஆதர் ஹை. இவருடைய சொல் ஆற்றல் வந்து ரொம்ப படா ஆதர்னா ரொம்ப மதிப்பிற்குரியதாக இருந்தது. சொல் ஆற்றல் அதுதான் சப்தாவளி. இன்கி ரச்சனாயங் இவருடைய படைப்புகள் சரல் அவுர் சரஸ் ஹை சிம்பிளாக இருந்தது, அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்தது. உன்கி பாஷா மேம் கடோரத்தா நஹி ஹை. அவருடைய லாங்குவேஜ் எப்பவுமே ரொம்ப ஹார்டாக இல்லை, அவரோட லாங்குவேஜ் வந்து ஈஸியாக எல்லாருமே படிக்கும்போது புரிஞ்சிக்கக்கூடியதாக இருந்தது. தர்மதாஸ்கி பாஷா பூர்வி ஹை. அவர்களுடைய லாங்குவேஜ் வந்து ரொம்ப பழமையானதாக இருந்தது. नेक्स्ट दादू दयाल गुजरात के अहमदाबाद में सम्मत 1601 में தாது தயால் का जन्म हुआ. ஸோ குஜராத்தில் அகமதாபாத்ன்ற இடத்துல தான் இவர் வந்து பிறந்தார். வே கபீர் கே சித்தாந்தோம் கா மானதே தே. இவரும் என்ன பண்ணுறாரு, கபீருடைய பிரின்சிபல்ஸ் தான், சித்தாந்தோம்னா கொள்கைகளை தான் இவரும் ஃபாலோ பண்ணார். ஃபிர் பி இருந்தாலோ இன்ஹோனி அவர் என்ன பண்ணுறாரு, அப்புனா பந்த் சலாயா, தன்னுடைய கருத்துக்களையும் தன்னுடைய வழிபாட்டு முறையிலுமே வந்து அதையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தார். தன்னுடைய வழிபாட்டு முறையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். வஹ தாது, இந்த தாதுன்றவர் பந்துக்கே நாம்சே, அதாவது அவருடைய பந்துக்கே நாம்சே பிரசித்தது. அவர் வந்து அந்த வழிபாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வேண்டுதல். ஸோ அந்த மாதிரி இதில் தான் வந்து அந்த ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். தன்னுடைய முறைகள், தன்னுடைய கல்ச்சர், தன்னுடைய பண்பாடு இருக்கு, அதில் வந்து சிறப்பு பெற்றவராக இருந்தார். தாது தயால் நே குச் பத் குஜராத்தி பாஷாமே, அதாவது தாது தயால் வந்து ஒரு சில கொஞ்சம் பதிகங்கள் வந்து கொஞ்சம் அத்தியாயங்கள் வந்து குஜராத்தி லாங்குவேஜ்லேயும், குச் பத் ராஜஸ்தானி லாங்குவேஜ்லேயும், குச் பத் பஞ்சாபிலையும், அவர் குச் பத் ஹிந்திமையும் லிக்கே ஹை. ஸோ இது மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் அவர் வந்து எழுதியிருக்கிறாராம். இன்கி ரச்சனாவோங் இவருடைய படைப்புகள் பிரேம் கி அபிவியஞ்சனா பாயி ஜாத்தி ஹே, அன்பினுடைய வெளிப்பாடாக தான் இருந்தது. அபிவியஞ்சனா வெளிப்பாடு, டிஸ்பிளே, வெளிப்பாடாக தான் இருந்துச்சு. பிரேம் பாவ் கா நிரூபணா, அதாவது பிரேம் பாவ்னா அது அன்போடு, அன்புன்ற ஒரு இமோஷன் கா நிரூபணா, அன்பு எப்படி இருக்கும் அப்படின்றத, ரொம்ப அன்புனா எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும், நிரூபணா அதுதான் ப்ரூவ் பண்ணுறத. சரஸ் அவர் கம்பீர் ஹை, அதை ப்ரூவ் பண்ணுறதுல அவர் வந்து ரொம்ப புரிய வைக்கிற மாதிரியும் பண்ணார். அவர் கம்பீர்ஹான்னு ரொம்ப கம்பீரமாக, அதாவது ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது, அண்டர்ஸ்டாண்டபிளாகவும் இருந்தது, பெருமையாக இருந்தது அவர் சொன்னது அப்படின்னு சொல்கிறாங்க. மலுப்தாஸ் இலாஹாபாத் மே சம்மர் 1621 में ஜன்மே. ஸோ எந்த இடத்துல பிறந்தார், இலாஹாபாத்தில் பிறந்தார். மலுப்தாஸ்கே 2 கிரந்த் பிரசித்த ஹை. இவரில் 2 புக்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். என்னென்னது, ரத்னகான் और ஞானபோத், இது 2 புக்ஸுமே அவருடைய ரொம்ப ஃபேமஸ் புக்கு. இன்கி பாஷா में இவருடைய லாங்குவேஜில் ஃபாரசி और அரபி शब्दों का प्रयोग हुआ है. ஸோ இவருடைய மொழி என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காரு, ஃப்ரெஞ்சு மற்றும் அரபி லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஃபிர் பி இருந்தாலும் இன்கி பாஷா சுவியவஸ்தித் ஹை. இந்த பாஷைகள், இந்த லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணாலும் இவருடைய லாங்குவேஜ் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருந்தது. அதாவது கிராமட்டிக்கலாக ரொம்ப டிசிப்ளின்டாக, படிக்கும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, அதுதான் சுவியவஸ்தித் ஹை. மலுப்தாஸ் நே குச் கராமத்தேங் பி திக்காயி தி. அவர் என்ன பண்ணார், குச் கராமத்தேங் தன்னுடைய இதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து பல விஷயங்களை, நம்ம தன்னை சுற்றி இருக்கிற பல விஷயங்கள், அதுதான் குச் கராமத்தேங், தன்னை சுற்றில பல விஷயங்களை இதில் காமிச்சார். ஏக் பார் மலுப்தாஸ்னே, ஒரு டைம் மலுப்தாஸ் என்ன பண்ணார், டூபே ஜஹாக்கோ பச்சாயா, மூழ்கி போன கப்பலை வந்து சேவ் பண்ணாராம். ஸோ அதுவுமே இதில் சொல்லியிருக்காங்க. இஸ்லியே வே பிரசித்ததே. ஸோ அதனால தான் இவர் ரொம்ப புகழ்பெற்றவராகவும் இருந்தாராம். நெக்ஸ்ட் வந்துன்னா சுந்தர்தாஸ் கண்டேல்வால் க்ஷேத்ரகேத்தே. ஸோ அந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தார் சுந்தர்தாஸ். கண்டேல்வால் க்ஷேத்ரகேத்தே, ஸோ அந்த பிரிவில் இருந்தவர். க்ஷேத்ர அப்படின்னா அந்த குளம், அந்த குளத்தை சேர்ந்தவர் சொல்கிறாங்களே அதுதான். சம்மர் 1653 में ஜெயப்பூர் में इनका जन्म हुआ. ஸோ அவர் இந்த இடத்துல பிறந்திருக்காரு. சப் சுந்தர்தாஸ் சோட்டே தே, அவர் சின்ன வயசாக இருக்கும்போது தப்பே தாது தயால் சே மிலே, அப்போ அந்த தாது தயால்ன்றவரை மீட் பண்ணார். இந்த தாது தயால் பற்றி தான் நம்ம ஆல்ரெடி இங்கே மேலே இருக்கிற அந்த பேராகிராஃப் படிச்சிருக்கோம். ஸோ இவரை வந்து அவர் மீட் பண்ணியிருக்கிறார் சின்ன வயசில். தப் சே, அப்பத்துலேருந்தே வே தாது தயால் கே சிஷ்ய ஹோகையே, தாது தயாலோட சிஷ்யனாக மாறிட்டார். அவர் உன்கி மிருத்யு தக், அவர் சாகர வரைக்கும் உன்கே சாத் ரஹே, அவரோடையே சேர்ந்து இருந்தாராம். தாது தயால் கே பாத், ஸோ தாது தயால் இறந்த பிறகு சுந்தர்தாஸ்னே காஷி ஜாக்கர், சுந்தர்தாஸ் என்ன பண்ணார், காசிக்கு போயிட்டு சம்ஸ்கிருத் வியாக்கரன்னாலே கிராமர், இலக்கணம்,
ஸோ அந்த இலக்கணத்தும் சமஸ்கிருத இலக்கணத்தையும் வேதாந்தம் அவர் புராணக்க அத்தியன் கியா. ஸோ இது எல்லாத்தினுடைய பழமையையும் அதுக்கான அறிமுகத்தை வந்து கொடுத்தாரு. அத்தியன் அதை வந்து லேர்ன் பண்ணார், அதை வந்து மக்களுக்கு டீச் பண்ணார். பிரம்மச்சாரி ரஹே, அவர் கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்தார். உன்கா சப்சே பிரசித்த கிரந்த், இவருடைய எல்லாவற்றையும் விட ஒரு சிறந்த புக்ஸ் வந்து என்ன சுந்தர் விலாஸ் தான் இவர் மிக சிறந்த ஒரு புத்தகமாக இருக்குது. உன்கே கால்கே சந்த் கவி அசிக்ஷிதி, அதாவது அவருடைய காலத்தில் அந்த கவிஞர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா படிப்பறிவு இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் பாடல்கள் சிறந்தவராக இருப்பாங்க. ஆனால் சுந்தர்தாஸ் மட்டும் சுஷிக்ஷித்தே, அவர் நல்லா படிச்சிருந்தார், நல்ல திறமை பெற்றவராக இருந்தார். இஸ்லியே உன்ஹோனே, அதனால் அவர் கவித்துவ சபையமேம் அப்பனா விசார் பிரகட் கியா. ஸோ அதனால தான் கவிதைகளிலும் தன்னுடைய படைப்புகளையும் தன்னுடைய கருத்துக்களை வந்து ஈஸியாக அவரால் என்ன பண்ண முடிஞ்சுது, வெளிப்படுத்த முடிஞ்சுது. உன்கி ரச்சனாவோங் மேம், அவருடைய படைப்புகளில் யமக் அனுப்ராஸ் அவர் அந்நிய அலங்கார் பி பாயே ஜாத்தகை. யமக் அப்படின்னா அணி மோனை சொல்கிறோம் இல்லையா, இரட்டுற மொழிதல் அணி. அனுப்ராஸ் அப்படின்னா மோனை, முதலெழுத்து ஒன்றாக வருது. ஸோ அவர் அந்நிய அலங்காரம், அலங்கார்லாம் நீங்கள் வந்து இந்த பிரவீன் உத்ராத்தில் கிராமர்ஸ்லாம் படிப்பீங்க. ஸோ இது எல்லா விதமான கிராமட்டிக்கலோட வந்து அவருடைய படைப்புகள் வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. உபசங்கர் என்ன அப்படின்னா இன் கவியோங் கே அலாவா, ஸோ மேலே சொல்லப்பட்ட கவிஞர்கள் மட்டும் இல்லாமல் மேலும் ஜீவன்தாஸ், தூல்மதாஸ், பஹலவான் தாஸ், கோவிந்த் சாஹப் பி பிரசித்ததே. ஸோ இந்த எழுத்தாளர்களும் கவிஞர்களும் ரொம்ப புகழ்பெற்றதாக இருந்திருக்காங்க. மக்கர் சாஹித்திக் திருஷ்டி சே, ஆனால் இலக்கிய பார்வையில் அந்த வரலாற்று பார்வையில் இன்கா மூலை இவங்களுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த கவிஞர்களுக்கு வந்து கொடுக்கலையாம் இலக்கிய வரலாற்றில். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.